மே 14. இயேசுவிடமா, இயேசு மூலமா? என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவிடம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். யோவான் 16:23. இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் சீடர்கள் எது வேண்டுமானாலும் அவரிடமே நேரே கேட்டு பெற்றுக் கொண்டனர். ஆனால் பெந்தேகோஸ்தையில் துவங்கவிருந்த புதிய யுகத்தை இயேசு சுட்டிக்காட்டி, அந்த நாளிலே நீங்கள் என்னிடம் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், என் நாமத்தினாலே பிதாவிடம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரை நீங்கள் என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை என்றார். யோவான் 16:23. ஆவியின் அபிஷேகத்தை கொடுப்பவர் இயேசுவே என்றாலும் பிதாவிடமே இந்த ஆசீர்வாதத்தை கேட்க வேண்டும் என்று இயேசு போதித்தார் அல்லவா? லூக்கா 11:13. ஆதி கிறிஸ்தவர்கள் பிதாவையே நோக்கி ஜெபித்தனர். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:24-30 வரை. ஒரே ஆவினாலே பிதாவிடம் சேரும் சிலாக்கியத்தை இயேசு மூலம் பெற்றிருக்கிறோம் என்பது அப்போஸ்தலரின் தெளிவான உபதேசம். எபேசியர் 2:18. இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படியிடுகிறேன் என்று பவுல் தனது ஜெப அனுபவத்தை குறிப்பிட்டார். எபேசியர் 3:15. சர்வவல்ல தேவன் நமது பரம தந்தை, கிறிஸ்து இயேசு நமது மூத்த சகோதரன், பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றி உதவுபவர். எபிரேயர் 2:10. யோவான் 16:7. குமாரன் மூலம் ஆவியானவரின் உதவியோடு ஜெபிக்கிறோம். இந்த தேவனை அருமையாய் அறிந்து அனுபவிப்பது ஜெபத்தில்தான். நமது ஜெபங்களை பரலோகத்தில் இருக்கும் பிதாவுக்கு அனுப்பி வைக்கிறோம். அவரது வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கும் குமாரனானவர் நமது ஜெபங்களுக்கு சிபாரிசு செய்கிறார். இந்த பூ உலகில் நமக்குள் இருக்கும் ஆவியானவர் ஜெபிக்க நமக்கு உதவுகிறார். எபிரேயர் 7:25. இது என்னே ஸ்லாக்கியம். அப்படியானால் நாம் இயேசுவிடம் ஜெபிக்கவே கூடாதா? இல்லை, அவரை நோக்கிய ஜெபங்களும் வேதத்தில் உண்டு. அப்போஸ்தலர் நடபடிகள் 7:45. வெளிப்படுத்தின விசேஷம் 22:20. அவரும் தேவன் அல்லவா? ஆனால் பிதாவை நோக்கி இயேசுவின் மூலம் ஜெபிக்க வேண்டும் என்பதே வேதத்தின் தெளிவான போதனை. பிரியமாயிருக்கும் நெடுங்கால பழக்கங்களையும் திருவசன மார்க்கத்தாராகும்படி களைந்துவிட தயங்கக்கூடாது. இயேசுவை துதிக்கலாமா? நன்றாய் துதிக்கலாம், துதிக்க வேண்டும். ஆனாலும் முடிவான ஆராதனை விண் தந்தைக்குத்தான். யோவான் 4:23. எபேசியர் 3:20-21. இந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். இதோ இறுதி காட்சி. சகலமும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமாயிருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். 1 கொரிந்தியர் 15:28. பிதாவாகிய தேவனது அன்பை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானவரின் துணையினாலும் அனுபவிக்கிறோம்.